அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் பயங்கரமாக விஜய் காவேரி 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிளியராக பேசி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் காவேரிக்கு விஜய் மேலே பயம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம், வெண்ணிலா வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பயம். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டியது தான் அது. அதை அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் இவ்வளோ நாள் இருந்தாங்க. இப்போ கரெக்டாக விஜய்கிட்ட பேசிட்டாங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. முக்கியமான பாயிண்ட் அதான். விஜய் காவேரிக்கு என்ன பயம் இருக்குது, காவேரி எதனால் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இருந்தா அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் காவேரியை அழகாக புரிஞ்சுக்கிட்டது சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நீ எதை பற்றி கவலைப்படாத, என் மேலே இருக்கிற பயம் உனக்கு தேவையில்லை. வெண்ணிலாவை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத. அவள் என்னோடய லைஃப்பை விட்டு அப்போ போயிட்டா. இப்போ அவள் மேலே இருக்கிறது வெறும் சிம்பத்தி அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஃப்ரெண்டுங்கிற முறையில் மட்டும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு யாருமே இல்லை, அதனால தான் எனக்கு அந்த தாட் கூட வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் கண்டிப்பாக வந்துட்டார் அப்படிங்கிறது தான். அதை காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் யோசிக்கிறாங்க. அவள் விஜய்னு கூப்பிட்டு காவேரி தள்ளி விட்டது எல்லாமே இருக்கு இல்லையா. அதனால் காவேரிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால தான் காவேரி பயப்படுறாங்க. அது நியாயமாக தான் நம்ம இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அந்த இடத்துல காவேரி பயத்துலேருந்து இப்போ வெண்ணிலா சரியாயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எந்த மாதிரி விஜய் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே, ஏன் அப்படின்னா விஜய் காவேரியை பற்றி நிறைய சொல்லுவார் வெண்ணிலா கிட்ட. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு லாஸ்ட்டில் வரும். ஆனால் அது சீக்கிரமாக நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. வெண்ணிலா எல்லாமே விஜய் மட்டும்தான் எனக்கு, விஜய் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. போயிட்டு தான் அதுக்கப்புறமா விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால தான் காவேரிக்கு இந்த பயம். மறுபடியும் நான் பிரிஞ்சிருக்கேன், நீங்கள் போய் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். வெண்ணிலாவுக்கு வேறு ட்ராக் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. வெண்ணிலாவை இப்படியே சாந்தமாகவே வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறதான். ஆனால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்பப்போ விஜய் நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே அவர் காட்டுற அஃபெக்ஷன் பாசத்தை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அதை உடச்சி எடுக்கிற மாதிரியே வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான். நீ தான் ஏன் அவர்கிட்ட பேசுகிற, அங்கே போய் இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ தான் விஜய் காவேரி கிட்டே இருக்கிற பிரச்சனை அதிகமாகும், பில்டப் ஆகும். ஏன்னா ஒரு புரிதலுக்கு வந்துட்டாலுமே அவங்க பில்டப் ஆகும் பிரச்சனை கண்டிப்பாக. ஆனால் சீக்கிரமாகவே வெண்ணிலா இந்த விஜய் காவேரியோட ட்ராக்கை சீக்கிரம் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அது கதையை முடிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் இது இருக்கு இல்லையா. அதனால் இப்போ நர்மதாவை பற்றி இன்றைக்கி பேச்சு போயிருக்கு. நர்மதா அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா ஃபங்க்ஷன் போகும். அது போகிறப்போ ஒரு கிட்டத்தட்ட கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வெண்ணிலா மேட்ரு அது இதுன்னு இப்போ வெண்ணிலா பார்க்க போகிறார் இல்லையா, தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் விஜயம்பாங்க. அப்புறம் சரி இரு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கும். வெண்ணிலாவோட ட்ராக்கு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க. சாந்தமாக, அதாவது சந்தோஷமாக ஹாப்பியாக விஜய் காவேரியை ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்காங்க. அதில் ஓப்பனிங்லேயே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வெண்ணிலா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி தான் அது நல்ல சுமூகத்துக்கு வரும் அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி விஜய் பேசின பேச்சிலேருந்து, நர்ஸு பேசின பேச்சிலேருந்து, காவேரி பேசினதில் கூட எனக்கு அப்போயே தோணுச்சு வெண்ணிலாவோட இது பிரச்சனை ஆகி தான் கொஞ்சம் போகும் அப்படிங்கிறதுல எனக்கு இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி அதெல்லாம் சரி பண்ணுறாரு விஜய் அப்படின்னு. கண்டிப்பாக சரி பண்ணுவார் விஜய், சரி பண்ணுவார். அதை காவேரி வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ வெண்ணிலா பிரச்சனையில் காவேரி பயத்தோடு இருப்பாங்க. காவேரியோட அம்மா சாரதா சரியாயிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்,
உங்கள் அம்மாவே என்னை வந்து உன்னை வந்து என் கூட அனுப்பி வைப்பாங்க காவேரி அப்படின்னு சொன்னார் இல்லையா விஜய். அது ஏன் அப்படின்னா வந்து இந்த நம்பிக்கையில் தான். சாரதாவுக்கு வந்து அக்ரிமெண்ட் பிரச்சனை மட்டும்தான். விஜய் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க வந்து அக்ரிமெண்ட்டை மறந்துட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக வந்து வச்சுப்பார் விஜய். அதில் வெண்ணிலாவை கொண்டு வரும்போது வெண்ணிலா அப்போ காவேரி பயப்படும் போது சாரதாவே சொல்லுவாங்க, வெண்ணிலாவை பற்றி நீ ஏன்டி பயப்படுற, விஜய் தம்பியே வந்து உன் மேலே தான் பாசமாக இருக்குது, நீ தான் எல்லான்னு சொல்லுது, நீ எதுக்கு தேவையில்லாமல் வெண்ணிலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நீ போய் அந்த இடத்துல நீ தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை அவங்களே அனுப்பி வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அக்ரிமெண்ட் மேட்டரை அவங்க சீக்கிரமாக மறக்கடிச்சிடுவார் விஜய். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட்னால தானே அவங்க வந்து இந்த பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவர் கிளியர் ஆனதுனால நம்ம வந்து இதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அக்ரிமெண்ட்டு மேட்டரை வந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். அதுலேருந்து விஜய் நல்ல பையன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த வெண்ணிலா ட்ராக்கில் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க சாரதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோ நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி நடந்தால். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாட்ட வராரு விஜய். அழகான விஷயம் இன்றைக்கி நடந்தது. தாத்தாவுக்கும் விஜய்க்குமான ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து அது வந்து இன்றைக்கி என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை கூட அந்த சீன்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ தாத்தாட்ட வந்து சொல்கிறார், தாத்தா எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு. விஜய் காவேரி நானும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து நான் வந்து அவள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் வந்து நல்ல பயத்தோடையே இருந்திருக்கா தாத்தா. அவங்க அம்மா அவளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அவளுக்கு பிரச்சனை. என்னையும் குழப்பி அவளும் குழப்பி இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தாத்தா வந்து என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு வந்து வெண்ணிலா விஷயத்தில் வெண்ணிலாவே வந்து விஜய் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி என்னப்பா அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை தாத்தா, காவேரி வந்து ஒரு பயத்தோடு இருக்கிறா, அதனால் வெண்ணிலாவை பற்றி அவள் யோசிக்கிறா, அந்த இது நியாயம்தான் என்னை பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, எது எப்படியோ நான் வந்து இப்போ அவள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக அவகிட்ட சொல்லிட்டேன். இப்போ அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துறது வேலை, முக்கியமான வேலை. இப்போ காவேரி வந்து என்னையும் குழப்பி அவங்க அம்மாவும் குழப்பி இருந்ததுனால நான் அதை சரி பண்ணணும். அந்த பிரச்சனை, அந்த குழப்பத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் அவளை முறைப்படி பொண்ணு கேட்டு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தாத்தா. அதுக்கான முயற்சி எடுக்க போகிறேன். அதுலேயே வந்து இப்போ வெண்ணிலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற காவேரி, அவகிட்ட நம்ம எது கேட்கணும், நம்ம விஜய் தான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாரே அப்படின்னு அவளாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காவேரி அதாவது வெண்ணிலா மூலயமா எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற காவேரிக்கு அது இல்லாமல் இப்படி தான் நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது அப்போ கரெக்டாக தாத்தா அதையும் சொன்னார். அதுதான்ப்பா சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா நர்ஸு வந்து ஒரு குட்டையை கிளப்பி விட்டாங்க. என்ன அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, இந்த நான் வர்றேன் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போனால் அங்கே போய் படுத்திருப்பாங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அங்கே தூங்கும் போது என்ன செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா, விஜய்ன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. யார், வெண்ணிலா. என்னடா விஜய்ன்னு சொல்கிறா, சரி தூங்கு, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தான் இருந்தேன், வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவார். சொல்லி சமாளித்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வெண்ணிலா சரியாக ப்ராப்ளம் தான் வரும், அதுக்கப்புறம் தான் சரியாகும். அதை அப்புறம் பார்ப்போம். ப்ராப்ளம் வர்றதை எப்படி சரி பண்ணுறாரு விஜய், கண்டிப்பாக சரி பண்ணுவார் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், சரிங்களா?